தமிழக வனப்பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள வெளிநாட்டு தாவரங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அந்த தாவரங்கள் எவை, அதனால் என்ன பிரச்சினை என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு 1,30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தமிழ்நாட்டில் சுமார் 26,000 கிலோ சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியாக உள்ளது. இதில் 3,600 சதுர கிலோமீட்டர் மட்டுமே அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறது. பல்லாயிரம் ஹெக்டேர் பரப்பு வனப்பகுதிகள் மனிதர்களின் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ள நிலையில் விருந்தாளியாக வந்த சில அந்நிய தாவரங்களால் சோலை காடுகளின் வனப்பரப்பும் குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 6,700க்கும் மேற்பட்ட தாவரங்கள் உள்ள நிலையில் அதில் சுமார் 2,500 வெளிநாட்டு தாவரங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குறிப்பாக சீகை மரங்கள், சீமை கருவேலம், உன்னிச் செடிகள், அமெரிக்க களைச்செடி, ஒபன்ஷியா எனப்படும் சப்பாத்தி கள்ளிச்செடி ஆகிய 5 அந்நிய தாவரங்கள் 2,70,000 ஹெக்டேரில் பறந்து விரிந்துள்ளன. தோல் பதனிடும் தொழிலுக்காக கடந்த 1960ஆம் ஆண்டுகளில் வாட்டில் எனப்படும் சீகை மரங்கள் வனத்துறையால் இந்தியா முழுவதும் பயிரிடப்பட்டன. தமிழ்நாட்டில் பழனி மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் வளர்க்கப்பட்ட இவ்வகை மரங்கள் 1990ஆம் ஆண்டு வரை உரிய இடைவெளியில் வெட்டப்பட்டு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டன. தோல் தொழிலில் ரசாயனங்கள் புகுத்தப்பட்ட நிலையில் சீகை மரங்களின் தேவை குறைந்தது. இதனால் வெட்டப்படாமல் அவை பறந்து விரிந்து சோலை காடுகளுக்கே ஆபத்தாக உள்ளன. தமிழ்நாட்டில் சுமார் 22,400 ஹெக்டேர் பரப்பில் உள்ள சீகை மரங்கள் நிலத்தின் தன்மையை அமிலமாக்குவதோடு மேற்பரப்பில் உள்ள மணலையும் அரித்து விடுகின்றன. அடுத்து ஆபத்து நிறைந்த தாவரம் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படும் சீமை கருவேல மரம். கடந்த 1960ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் விறகு பஞ்சம் ஏற்பட்ட போது அப்போதைய காங்கிரஸ் அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் மூலம் சீமை கருவேல மர விதைகள் தூவப்பட்டன. பிறகு மாவட்டங்களில் புறம்போக்கு நிலங்களிலும் குளக்கரைகளிலும் வேலிகளாக பயன்படுத்தவும் சீமை கருவேல மரங்கள் விதைக்கப்பட்டன. பஞ்சம் தாங்கி என அழைக்கப்பட்ட இந்த மரங்கள் தற்பொழுது 56,000 ஹெக்டேர் பரப்பில் பறந்து விரிந்து சூழலுக்கே கேடு விளைவித்துக் கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீரை அதிக அளவில் உறிஞ்சி தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு காரணமாக சீமை கருவேல மரங்கள் உள்ளதாக வேளாண் நிபுணர்கள் கூறுகின்றனர். லாண்டனா கமரா எனப்படும் உன்னிச் செடிகள் மட்டும் தமிழ்நாட்டில் 1,85,000 ஹெக்டேரில் காணப்படுகின்றன. ஆங்கிலேயர்களின் அழகு செடியாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உன்னிச் செடிகள் புதர் வகையைச் சேர்ந்தது. ஆனைமலை, முதுமலை, சத்தியமங்கலம் வனப்பகுதிகளில் அதிக அளவில் காணப்படும் இந்த செடிகளிலிருந்து சில வகை வீட்டு உபயோகப் பொருட்களை பழங்குடியின மக்கள் செய்து வருமானம் ஈட்டி வருகின்றனர். கால்நடைகள் உன்னிச் செடிகளை சாப்பிடாது. அலங்காரத்திற்காகவும் விறகிற்காகவும் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவிலிருந்து இந்தியா கொண்டு வரப்பட்ட சீனா ஸ்பெக்டாபிலிஸ் எனப்படும் அமெரிக்க களைச்செடி தற்பொழுது தமிழ்நாட்டில் 2,400 ஹெக்டேர் பரப்பில் காணப்படுகிறது. முதுமலை, சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிகளில் காணப்படும் இச்செடிகளின் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சூழலுக்கு கேடு விளைவிக்கும் புதர் வகையைச் சேர்ந்த இச்செடியை காகிதம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாமா என ஆராயப்பட்டு வருகிறது. அடுத்து முக்கியமானது தைல மரம் எனப்படும் யூக்கலிப்டஸ் மரம். மலைப்பகுதிகளில் மட்டுமன்றி புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கப்படுகின்றன. யூக்கலிப்டஸ் மரங்கள் மண்ணின் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஈரப்பதத்தை வெகுவாக குறைக்கின்றன. மேலும் இறந்த மரங்கள் மிக மெதுவாக மக்குவதால் ஊட்டச்சத்து சுழற்சியை மோசமாக பாதிக்கிறது. இந்த மரங்களை இனிமேல் தமிழ்நாட்டில் நடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அந்நிய மரங்கள் தொடர்பான வழக்கு ஒன்றை கடந்த 2014ஆம் ஆண்டு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காடுகளில் உள்ள வெளிநாட்டு தாவரங்களை அகற்ற உத்தரவிட்டது. 7 ஆண்டுகளாகியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் உயர்நீதிமன்றம் தனது கடும் அதிருப்தியை பதிவு செய்தது. இதற்காக தற்போதைய நிதியாண்டில் தமிழக அரசு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்.